Let us see 7th standard, Unit 3 poem, Your Space. The poem was written by David Bates. So, your space. What does mean your space? நம்மளுக்குள்ள ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு இடைவெளி அப்படின்றது இந்த poem. So, let us see what the poet is trying to say is the poet advises us that we should only speak gently. நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ரொம்ப நிதானமா பேசணும். We should try to rule others by love. நம்ம அன்பால மற்றவங்கள ஆளணும், மற்றவங்கள அரவணைக்கணும் அப்படின்றாங்க. வெதர் they may be children or adults, whoever it may be, we should not wound them. நம்மளுடைய வேர்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பொலைட்டாக ஜென்டிலாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்ப கிடைக்கும். We should never broke the hearts of any aged people, maybe children or adult, it may be old people. வயசானவங்களாக இருந்தாலும் சரி, we should not use the harsh words அப்படின்றாங்க. And he is trying to say that we should love the people who make mistakes. அவங்கள தப்பு செய்கிறவங்களையுமே நம்ம அன்பான வார்த்தைகளால் அரவணைச்சு அவங்களோட தவறுகளை திருத்தணும் அப்படின்றாங்க. We should not use the harsh words. We should take them to the right path அப்படின்றாங்க. ஓகேவா? And so we should be gentle and polite in our speech. எப்பவுமே நம்மளோட ஸ்பீச் ரொம்ப ஜென்டிலாகவும் பொலைட்டாக இருக்கும். ஸோ இட் வில் பி அ கிரேட் பிளெஸிங்ஸ் ஃபார் அஸ் with everything good and joyful. Let us see the poem one by one. Speak gently, it is better far to rule by love than fear. Speak gently, let not harsh words mar the good we might do here. So what the poet is trying to say is, we should speak gently and we should rule others by love அப்படின்றாங்க. நம்ம மற்றவங்கள அன்பால நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். லவபிள் வேர்ட்ஸ், ரொம்ப ஜென்டிலான அன்பான வார்த்தைகளை மட்டுமே தான் யூஸ் பண்ணணும். நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்கள பயமுறுத்தி, ஃபியர் மீன்ஸ் அவங்கள பயமுறுத்தி நம்ம அவங்கள ஆளக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார். What the poet is trying to say is, don't use the harsh words. Harsh means rough words. ரொம்ப கொடுமையான வார்த்தைகளை விட்டோம்னா it spoil our character. Mar means it spoil our characters. The good we might do here. So we might have done many good things, but one harsh words will spoil everything அப்படிங்கிறாங்க. நம்ம ஒருத்தரை ரஃப்பான வேர்டு, ரொம்ப கொடுமையான வார்த்தைங்களால் அவங்கள காயப்படுத்திட்டோம்னா நம்ம ஆல்ரெடி நிறைய நன்மைகள் மற்றவங்களுக்கு செஞ்சுருக்கோம். ஆனால் அந்த நன்மைகள் எல்லாமே காணாமல் போயிடும். இந்த ஒரு கடும் சொல், ஹார்ஷ்ன்றது ஒரு கடும் சொல் மற்ற எல்லா நன்மைகளையுமே மறைச்சிரும் அப்படின்றாங்க. ஸோ வாட் த போயட் இஸ் ட்ரைங் டு சே இஸ், we should always speak gently. நம்ம ரொம்ப ஜென்டிலாக தான் மற்றவங்ககிட்ட பேசணும். அவங்கள அன்பால தான் கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர நாட் இன் ஃபியர். ஸோ இஃப் வி யூஸ் ஹார்ஷ் வேர்ட்ஸ், நம்ம கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணினோம்னா the good thing we have done, all the good thing that we have done will disappear அப்படின்றாங்க. இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா நல்ல செயல்களும் இந்த ஒரு கடும் சொல்லால் மாயமாக மறைஞ்சிரும் அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. Speak gently, love doth whisper low, the vows that true heart binds, and gently friendship assents flow, affection's voice is kind. So here again the poet is telling, speak gently, love doth whisper. Doth means love does whisper. Love always speaks in a low voice. அன்பான வார்த்தைகள் ரொம்ப மென்மையான, அன்புன்றது ரொம்ப மென்மையான சொற்களை மட்டுமே தான் வெளியிடும். The vows that true, vows means promises. நம்ம உண்மையான அன்பால பேசினோம்னா, so the true affections binds the heart அப்படின்றாங்க. ஓகேவா? It brings all the hearts together. அன்பான சொற்களை யூஸ் பண்ணினோம்னா எல்லா மனித நேயங்களையும் நம்ம ஒன்றிணைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் பைண்ட்ஸ் த ஹார்ட்ஸ், எல்லாருடைய மனசையும் சீக்கிரம் ஒன்று கூட வைக்கும் அப்படின்றாங்க. அண்ட்
அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் அசன்ஸ் ஃப்ளோ. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இடையிலையுமே வந்து இந்த அன்பான வார்த்தைகள், இந்த சாஃப்ட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணினோம்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லபடியாக டெவலப் ஆகும். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னா வி ஷுட் யூஸ் த சாஃப்ட் வேர்ட்ஸ் அப்படின்றாங்க. வி ஷுட் டெவலப் சாஃப்ட் வேர்ட்ஸ். affections voice is kind. ஸோ நம்மளுடைய வார்த்தைகள் உண்மையானது, நம்ம வந்து ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற அன்பு ரொம்ப உண்மையானதாக இருந்தால் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளும் ரொம்ப அன்பானதாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அஃபெக்ஷன் வாய்ஸ் இஸ் கைண்ட். நம்மளுடைய மனசில் இருக்கிற அஃபெக்ஷன், அவங்க மேலே நமக்கு இருக்கிற ஈடுபாடு உண்மையானதாக இருந்தால் நம்ம மனசுலேருந்து வர்ற சொற்களும் ரொம்ப ஜென்டிலான வேர்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிட்டேயும் நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் நம்ம ரொம்ப ஜென்டிலாக தான் பேசணும் அப்படின்றாரு செகண்ட் ஸ்டான்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸா. ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்ட், இட்ஸ் லவ் பி ஷியர் டு கெயின். Teach it in essence, soft and mild. It may not long remain. Now the poet is telling for the children. நம்ம குழந்தைங்க கிட்டேயுமே ரொம்ப ஜென்டிலாக தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் லவ் பி ஷியர் டு கெயின். ஸோ ஈவன் தோ ஸ்மால் சில்ட்ரன் வி ஷுட் டாக் டு தேம் வித் லவ். இஃப் வி வாண்ட் த சில்ட்ரன்ஸ் லவ், நம்ம அவங்க கிட்ட இருந்து நல்ல அன்பு திரும்ப பெறணும்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும் இல்லையா? ஸோ சில்ட்ரன்றது வந்து இட்ஸ் லைக் அ மிரர். குழந்தைங்கன்றது வந்து ஒரு மிரர் மாதிரி. நம்ம எப்படி அவங்கக்கிட்ட நடத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்க நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்கிட்ட பேசும்போதும் சரி வி ஷுட் ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம அவங்கக்கிட்ட நல்லபடியாக ஜென்டலாக பொலைட்டாக பேசினோம்னா தே வில் அப்சர்வ் அஸ். நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்மக்கிட்ட இருந்து அவங்க படிப்பாங்க இல்லையா? நமக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க, நம்மளை ஆராய்வாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் திரும்ப செய்வாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசினோம்னா இன் ஃபியூச்சர் என்ன ஆகும்? டீச் இட் இன் அசன்ஸ் சாஃப்ட் அண்ட் மைல்டு. அவங்களும் அதுவே தான். இட் மே நாட் லாங் ரிமைன். இதுவே தான் அவங்களும் பெரியவங்களாகி நம்மளோட ஸ்டேஜ் வரும்போதும் தே வில் கண்டினியூ டு ஸ்பீக் ஆஸ் இட் இஸ் அப்படின்றாரு போய்ட். ஓகே, ஸோ வென் அ சைல்ட் க்ரோஸ் இன் டு அ அடல்ட் ஹீ வில் கண்டினியூ டு ஸ்பீக் இன் அ ஜென்டில் வேர்ட்ஸ் அப்படின்றாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து சில்ட்ரனுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங் ஃபார் தே வில் ஹாவ் இனஃப் டு பேர், பாஸ் த்ரூ திஸ் லைஃப் ஆஸ் பெஸ்ட் தே மே, இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆன்ஷியஸ் கேர். இப்போ வந்து ஒரு மிடில் ஏஜ் யூத் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ யங் பர்சன்ஸ் கிட்ட பேசும்போதும் use the gentle words, speak gently அப்படின்றாரு. ஓகே, so we should speak gently and softly to the young. ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஜேர்னியில் பார்த்தோம்னா for they will have enough to bear. அவங்களுடைய லைஃப்ன்ற ஜேர்னியில், வாழ்க்கைன்ற பயணத்தில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேர் பண்ணுற மாதிரி, பொறுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயங்கள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுடைய அன்பான வார்த்தைகள் எப்படி இருக்குமா? பாஸ் த்ரூ திஸ் லைஃப் ஆஸ் பெஸ்ட் தே மே பி. ஸோ தே கேன் வாக் ஈஸிலி வித் த ஜென்டில் வேர்ட்ஸ். அவங்க வந்து நம்மளுடைய அன்பான வார்த்தைகள் அதையும் அவங்களும் அதை நம்மளை பார்த்து பழகும்போது அவங்களுடைய வாழ்க்கை பயணம் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் ஆன்ஷியஸ் கேர். ஆன்ஷியஸ் மீன்ஸ் வெரி ஃபீலிங் வரிட். அவங்களுடைய பாதைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரொம்ப வரிடாக இருக்கும். அந்த மாதிரி வரிடாக இருக்கும்போது நம்ம கொடுக்குற ஒரு சில ஆறுதல் வார்த்தைகள் என்ன ஆகும்னா அவங்க வாழ்க்கை பயணத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ யங்கர்ஸ்கிட்டையும் பார்த்தோம்னா நம்ம பொலைட்டாக பேசணும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங் ஃபார் தே வில் ஹாவ் எனஃப் டு பியர். அவங்க யங் பீப்புளுக்கு போதுமான அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க தாங்கிக் கொள்ள பொறுத்துக்கொள்றதுக்கு போதுமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ பாஸ் த்ரூ திஸ் லைஃப் ஆஸ் பெஸ்ட் தே மேபி. ஸோ அவங்களுடைய இந்த கஷ்டங்களெல்லாம் கடந்து போகிறக்கு நம்மளால் எவ்வளோ சாந்தமாக மென்மையாக அவங்கக்கிட்ட பேசி அரவணைக்க முடியுமோ அந்த மாதிரி பேசி அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள துயரங்கள் எல்லாம் போக்குறதுக்கு நம்மளுடைய வேர்ட்ஸ் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட், த poet is telling for the aged one. Speak gently to the aged one, grieve not the care-worn heart. The sands of life are nearly run,
let such in peace depart. Speak gently to the aged one. We should not use the harsh words and put on them in the sorrow, and we should not break their heart. நம்மளோட வேர்ட்ஸ் வந்து அவங்களோட மனசை புண்படுற மாதிரி, அவங்க மனசை உடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் த சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன். அதாவது அவங்க இந்த பூமியில் வாழக்கூடிய, இந்த ஏர்த்தில் வாழக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப குறைவு. they are going to live only for a short period in the earth. So let our peace words fill the aged people's hearts அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அவங்களுடைய நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் அப்படின்றாரு போயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட், டு த புவர் பீப்புள். ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த புவர். லெட் நோ ஹார்ஷ் டோன் பி ஹர்ட். தே ஹாவ் இனஃப், they must endure without an unkind word. ஸோ புவர்ஸ், ஏழ்மையானவங்ககிட்டையும் வந்து ஜென்டலாக பேசுங்க. பிகாஸ் ஆல்ரெடி தே ஆர் burdened with so much of sorrows இல்லையா? ஏழைங்கிட்ட வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஏழ்மையில் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் ஜென்ட்லி அண்ட் அஃபெக்ஷனேட்லி. அவங்ககிட்ட ஜென்டலாகவும் அஃபெக்ஷனேட்டாக தான் பேசணும். வி ஷுட் நெவர் பி ஹார்ட் ஆர் சிவியர். நம்ம வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப ஹார்ட் டோன்லேயும் ரொம்ப ஹார்ஷாவோ சிவியராகவும் இருக்கக்கூடாது. நம்மளோட தோரணை வந்து ரொம்ப அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி கடுமையாகவும் இருக்கக்கூடாது. பிகாஸ் தே ஹாவ் இனஃப், தே மஸ்ட் என்ஜூர். என்ஜூர் மீன்ஸ் சஃபர் பேஷண்ட்லி. ஆல்ரெடி அவங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளால் உந்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஏழைங்கள்ன்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நம்மளுடைய அன்பான வார்த்தைகள், ஸோ லெட் தெம் லீவ் ஹாப்பிலி வித் ஆர் வேர்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ். ஸோ நம்மளுடைய அன்பான ஆறுதலான வார்த்தைகளால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக லீவ் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகுப்போம். ஸோ லெட் அஸ் ஸ்பீக் தெம் ஜென்ட்லி அண்ட் அஃபெக்ஷனேட்லி அப்படிங்காங்க. புவர்ஸ் கிட்ட நம்ம ஜென்டலாகவும் அஃபெக்ஷனாகவும் பேசணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட லைஃப் ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸோட ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய இந்த அன்பான ஆறுதலான வார்த்தைகள் வந்து அவங்கள கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இது தான் போய்ட் சொல்ல வர்றார். ஓகேவா? நெக்ஸ்ட், டு த பீப்புள் ஹூ ஆர் டூயிங் மிஸ்டேக்ஸ். ஸ்பீக் ஜென்ட்லி டு த எரிங். எரிங் மீன்ஸ் த பீப்புள் ஹூ மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி டு த எரிங். நோ, they may have toiled and vain. Toiled means worked hard, and vain is at the result. எவ்வளோதான் ஒர்க் ஹார்ட் பண்ணினாலும் கடைசியில் என்ன ஆகுமா? Perhaps unkindness made them so, who win them back again. So we should always speak gently to the people who make mistakes அப்படின்றாங்க. They might have worked hard, at the end they may go wrong. ஏன்னா நம்ம அடக்கி ஆள்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அவங்கள ஒரே பாதையில் பிடிச்சி இழுத்துட்டு போவோம். இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கையில் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களே அவங்கள அறியாமல் தவறுகள் சேர்த்துருவாங்க இல்லையா? ஸோ தே மே ஹாவ் டாயில்ட் இன் வெயின். அவங்க ஈவன் தோ தே மைட் ஹவ் ஒர்க்ட் ஹார்ட், என்ன ஆகுமா? அட் த ரிசல்ட் தப்பாயிடுச்சுன்னா அந்த சமயம் நம்ம வந்து அவங்கள கடுமையாக நடந்துக்க கூடாது. Perhaps unkindness made them so. Their harshness might have made them to go wrong. நம்ம வந்து அவங்ககிட்ட கடுமையாக நடக்கும்போது அவங்கள அறியாமலே அவங்க வந்து அந்த தவறுகளை செஞ்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பி ஜென்டில் அண்ட் குட் ஹானர்ட் தேம். ஸோ அவங்கள வந்து அவங்ககிட்ட ஜென்டிலாக நடந்து அவங்கள ஹானர், அவங்களுக்குரிய மரியாதைகளை அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ யூ கேன் மேக் தெம் வாக் இன் த ரைட் ட்ராக். இப்படி நம்ம பண்ணும்போது என்னாகும்? வின் தெம் பேக் அகெயின். அவங்கள வந்து சரியான வழியில் நம்ம நடத்தி போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் த poet is trying to say? Speak gently to the person who are making mistakes. They may have toiled in vain. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். as a result it may go wrong. Perhaps unkindness made them so. நம்மளோட ஹார்ஷ்னஸ் வந்து அவங்கள அப்படி ஒரு தவறுகளை செய்யறதுக்கு உந்துதலாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்கள நம்ம அன்பான பேசணும்னா அவங்கள ரைட் ட்ராக்ல கொண்டு போய் நல்லபடியாக ரீகெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், ஸ்பீக் ஜென்ட்லி who gives his life to bend man's stubborn will.
when elements were in the fierce strife, said to them, peace be still. இப்போ வந்து ஸ்டபனா ஒருத்தர் வந்து நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பிடிவாதக்காரங்கள் இருப்பாங்களே ஸ்டபன், அவங்க கிட்ட வந்து ஜென்டலா பேசுங்க அப்படின்றாங்க. ஸோ வி ஷுட் ஸ்பீக் ஜென்ட்லி டு தோஸ் ஹூ லீவ்ஸ் டு மேக் அன்பெண்டிங். ரொம்ப ஸ்டபனா இருக்கிறவங்க, அழுத்தம். நோ ஒன் ரெஃப்யூசிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன். அது அவங்க வந்து மற்றவங்களுடைய ஐடியாஸ் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க நிற்கிற இடத்துல தான் அவங்க சொல்கிறது தான் கரெக்ட், அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம கொஞ்சம் பெண்ட் ஆகி அவங்ககிட்ட கொஞ்சம் பொலைட்டாக பேசலாம். ஸோ வென் எலிமெண்ட்ஸ் வேர் இன் ஃபியர்ஸ் ஸ்ட்ரைஃப், வாட் இஸ் மீன் ஸ்ட்ரைஃப்? டிஸ்அக்ரிமெண்ட். ஒரு சில இடங்களில் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட நம்மளுடைய கோபத்தை வந்து அவங்ககிட்ட காட்டக்கூடாது. செட் டு தெம் பீஸ் பி ஸ்டில். ஸோ அவங்ககிட்ட என்ன சொல்கிறோமா, அவங்க கிட்ட கொஞ்சம் அடிபணிஞ்சு போயிடுங்க. ஸோ ஸ்ட்ரைஃப் மீன்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட். எதை சொன்னாலுமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க கோபத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. அவங்க கிட்ட நம்ம திரும்ப நம்மளுடைய கோபத்தை காட்டாம செட் டு தெம் பீஸ் பி ஸ்டில். ஸோ ஃபில் தெம் வித் பீஸ். ஓகே, சரி, நீ சொல்றதாவே இருக்கட்டும், அப்படியே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வழியிலே போய் லெட் தெம் ஃபீல் தெம் பீஸ் அப்படின்றாரு. ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு, த பர்சன் ஹூ வேர் இன் ஸ்டபர்ன், ரொம்ப அழுத்தமாக இருக்கவங்ககிட்டையுமே வி ஷுட் ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்றாங்க. ஹி ஹூ கேவ்ஸ் இஸ் லைஃப் டு பெண்ட் மேன்ஸ் ஸ்டபர்ன் வில். அழுத்தமாக இருக்கவங்ககிட்ட நம்மளை கொஞ்சம் அடிபணிஞ்சு போக சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அவங்கள அன்பால் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ செட் டு தெம் பீஸ் பி ஸ்டில் மீன்ஸ் ஃபில் தெம் வித் பீஸ் அப்படின்றாங்க. Last stanza. Speak gently, it's a little thing dropped in the heart's deep well, the good, the joy which it may bring, eternity shall tell. So poet என்ன சொல்றாருன்னா லாஸ்டா, ஸோ வி ஷுட் ஸ்பீக் ஜென்ட்லி டு ஆல் அப்படின்றாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்த மனுஷனுடைய இதயம்ன்றது வந்து ஒரு டீப் வெல் மாதிரி. ஸோ நம்ம லிட்டில் திங், வாட் இஸ் தட்? ஜென்டிலான வேர்ட்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஜென்டில் வேர்ட்ஸ் வந்து என்ன தெரியுமா, மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கும். த குட், த ஜாய் விச் இட் மே பிரிங் எட்டர்னிட்டி. மிகப்பெரிய அன்பையும் சந்தோஷத்தையும், எல்லையில்லா அன்பையும் சந்தோஷத்தையும் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிற அளவுக்கு பண்ணும் அப்படின்றாரு. ஸோ வாட் இஸ் த poet is trying to say often? Speak gently, gently, gently to all the person. Who are all? To the children, to the friends, to the person who are poor, to the person who do mistakes, and to the persons who are very stubborn. எல்லார்கிட்டையுமே எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, மனுஷனுக்குள்ள ஒரு இடைவெளியை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த இடைவெளிக்கு ஃபில் பண்ணுற விஷயம் என்னது? நம் அன்பான வார்த்தைகள். அந்த இடைவெளியை ஃபில் பண்ணுறது நம்ம பேசக்கூடிய அந்த அன்பான சொற்கள் மட்டுமே தவிர. ஸோ வி ஷுட் நாட் யூஸ் ஹார்ஷ் வேர்ட்ஸ் இன் எனி வேர். வி ஷுட் நாட் ப்ரோக் எனி ஒன்ஸ் ஹார்ட் அப்படின்றது சொல்கிறது போயிட்டு. ஓகே, ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? வி கேன் yield endless good and joy in our life. So hope you all enjoyed this poem. Now glossary. Harsh, rough, kadum circle. Okay. Dog, does. Whisper, low voice. Essence, emphasize. Anxious, feeling worried or showing worry. Grieve, be sorrowful. Depart, leave or go. Endure, suffer patiently. Toiled, worked hard. Vain, producing no result. Stubborn, when refusing to change one's opinion. அழுத்தமா இருக்கிறது. ஓகே. Strife, disagreement. Eternity, endless or no end.